அதே மாதிரி பிரதமர் அடிச்சிருக்கேன், சோனியா காந்தியை அடிச்சிருக்கேன் சிறப்பாக வச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ஆன் பண்ணுறோம். ஸ்டாலின் டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், எடப்பாடி டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், அம்புமணி டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், விஜயகாந்த் டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், சீமான் டிஸ்பிளே ஆன் பண்ணேன். கவுண்டிங் ஓகே, கவுண்டிங் பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் சுவிட்ச் அமைக்க பார்த்துட்டேன் சார். யாருக்குமே ஓட்டு விழுகலை. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து அம்புமணிக்கு ஒரு ஓட்டு போட்டு மற்ற சுவிட்செல்லாம் அமைக்கிறேன், வேலை செய்யலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து விஜயகாந்த் ஓட்டு போட்டு வேற யாருக்கெல்லாம் அமைக்கிறேன், வேலை ஓட்டு விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஸ்டாலின் போட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, எடப்பாடி போட்டு போடுறேன். இப்போ திருத்தத்தை ஆன் பண்ணுறோம். திருத்தத்தை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து விஜயகாந்த் கிட்ட 20 ரூபா வாங்குறேன், உங்களுக்கு ஓட்டு போடுறேங்கன்னு 20 ரூபா காசு வாங்கிட்டு நான் தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் ஓட்டு ஸ்டாலினுக்கு எப்படி திருடப்படுகிறது அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அம்புமணிகிட்ட 20 ரூபா வாங்குறேன் லஞ்சம், பொதுமக்கள் நான் ஓட்டு போடுறேங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், ஓட்டு போடுறீங்கன்ட்டு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து எடப்பாடி ஓட்டு போடுறேன். எடப்பாடி ஓட்டு இங்கே வந்திருக்குது. ஸ்டாலின் கிட்ட நான் 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், ஓட்டு போடுறேங்க உதயசூரியனுக்குன்ட்டு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன். அது கரெக்டாக தான் ஓட்டு விழுது. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு, நம்ம வந்து இவர் சீமா வந்து நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டார், நான் நேர்மையாக இயங்குறேன் அப்படின்வாரு. அதுவாக சீமானுக்கு நான் ஒரு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் சீமானுக்கு ஓட்டு போடுறேன். 10 ஓட்டு போட்டோம், இன்னும் 5 ஓட்டு கூட போட்டுக்கிடுவோம். திருத்தனை எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? அது வாசி விஜயகாந்த் கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், 20 ரூபா தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் ஓட்டு இங்கே திருடப்படுகிறது, இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. அம்புமணி கிட்ட நான் வந்து 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், ஓட்டு போடுறேங்கன்ட்டு நான் தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. ஸ்டாலினுக்கு எப்படி வருது? எடப்பாடி கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், ஓட்டு போடுறேங்க ரெட்டலைக்குன்ட்டு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் எடப்பாடிக்கு போடுறேன். எடப்பாடி ஓட்டு இங்கே திருடப்படுகிறது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. நான் வந்து ஸ்டாலின் கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்ட்டு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டு வேற யாருக்கு அமுக்கின விழுதா? இல்லை. இப்போ கரெக்டாக இயங்குறத பார்ப்போமா? திருட்டுத்தனை சுற்றி இதை மேலே தூக்கிடுவோம். மேலே ஏற்றியாச்சுன்னா திருட்டுத்தனை நடக்காது, கரெக்டாக இயங்கும். இப்போ பாருங்க, யாருக்கு அமுக்கினா வேலை செய்யல. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, அவங்கவுங்களுக்கு எப்படி ஸ்கோர் ஆகுதுன்னு பாருங்க. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் ஓட்டு போடுறேன். 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 கரெக்டாக தானே இயங்குது. சரி, 5 ஓட்டு கூட போடுவோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து சீமானுக்கு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, விஜயகாந்த் போடுறேன். கரெக்டாக இப்போ மறுபடியும் திருத்தி சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டேன். நான் வந்து விஜயகாந்த் கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் விஜயகாந்துக்கு ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் ஓட்டு எப்படி அங்கிருந்து திருடப்படுகிறது, இங்கே கவுண்டிங் எப்படி கரெக்டாக காமிக்குது? அம்புமணி கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க மாப்பிள்ளை சின்னத்துக்குன்ட்டு நான் வந்துட்டு தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு, நான் அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு எப்படி இங்கே ஸ்டாலினுக்கு வந்துச்சு, இங்கே எப்படி கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது? எடப்பாடி கிட்ட 20 ரூபா லஞ்சம் வாங்குறேன், தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு, நான் வந்து பணம் எடப்பாடிகிட்ட வாங்கி எடப்பாடி போட்ட ஓட்டு ஸ்டாலினுக்கு எப்படி வந்துச்சு? அதே மாதிரி ஒரு சீமான் காசுலாம் தரமாட்டாரு. அதுவாக சீமான் வந்து நான் வந்து மக்களுக்காக உழைக்க போறேன்னு சொல்லுவோம், நான் சீமானுக்கு ஒரு ஓட்டு போட போறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் சீமான் ஓட்டு போட்டேன். சீமானுடைய ஓட்டு இங்கே திருடப்படுகிறது, இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. இப்போ கரெக்டாக இயங்குறத பார்க்கலாமா? திருத்தி சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டாக இயங்குறத பார்ப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஸ்டாலினுக்கு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, விஜயகாந்த் போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து சீமானுக்கு போட்டிருக்கேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு,
இப்போ பார்த்தோம். இதை வந்து அப்படியே நம்ம இதை படிக்கலாம். இப்போ இதை நீங்கள் தெளிவாக படித்தா தான் உங்களுக்கும் புரியும். அப்போ எப்படி வெற்றி பெறுகிறோம்? ஒரு வயது குழந்தைய கூட எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற வைக்க முடியும். நிரூபித்து காட்ட ஜெயபாண்டி விஞ்ஞானி தயார் என்று சொல்லியிருக்கிறேன். அதனுடைய வாசகத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த நோட்டீஸை படிக்கக்கூடியவர்கள் ஜெயபாண்டிய திருடன், ஜெயபாண்டியன் பேக்கரியில் ஒருவர்கிட்ட பணத்தை 1200 பிடிங்கிட்டு கத்தியை காமிச்சிட்டு ஓடிட்டான்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஜெயபாண்டி தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. ஜெயபாண்டியை கைது பண்ணி 17/5/2024 அன்று கைது பண்ணிவிட்டு தலைமறைவாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி சைபர் கிரைம் வந்து கேஸு பதிவு செய்கிறாங்க. அது தவறு. உண்மையான வழக்கை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி மதுரை சிறையில் இருக்கும்போது 13 மாதம் இருந்திருக்கிறேன். ஜெயன் 2 அரெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய செல்ஃபோனுகள்லாம் இன்ன கோர்ட்டில் கொடுத்துருக்கோம், ஜெயபாண்டி மூலமாக ஜெயபாண்டிகிட்ட காமிச்சு தான் அதை ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்லாம் இல்லை. என்கிட்ட அன்றாட யூஸ் பண்ண செல்ஃபோனு சைபர் கிரைமு அப்படிங்கிட்டாங்க. என்னையை கைது பண்ணி வச்சுக்கிட்டு அன்னைக்கு இரவுலேயே ஐன்சாபுரம் 7வது தெருவில் வீட்டில் இருக்கிற அனைத்து பொருளையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் மறுநாள் 18ஆம் தேதி தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரும்போது அதெல்லாம் ஒரு டேபிளில் கொட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. அதை எந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்க? என் செல்ஃபோனு ஆதார கார்டு எதுவுமே இல்லை. ஐன்சாபுரம் 7வது தெருவில் நான் குடியிருந்தேன். 1700 இந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் நாங்கள் தனியாக இருக்கலாம்னு. அப்போ நான் வந்து ஒரு பிளேட்பாரமாக இருந்து ஏனே அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிட்டு கையேந்தி யாருக்கிட்டையும் ஒரு டீ வாங்கி கொடுங்க இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு நினச்ச இடத்துல படுத்து கிடந்து எந்திரிச்சா நீ என்னைய ரோட்டில் நடந்து போகும்போது கைது பண்ணிக்கிட்டு போகலாம். நான் அந்த வீடியோவை தருமபுரி கலெக்டரை பற்றி தவறாக வீடியோ போட்டேன். எனக்கு சரியான பதில் கொடுக்காத காரணத்தினால நான் 1 இருந்திருக்கேன், சாலை மறியல் பண்ணியிருக்கேன், ரயில் மறியல் பண்ணியிருக்கேன், நீதிமன்றத்துக்குலாம் செருப்பு மாலை போட்டு மதுரை 4 மாசி வீதி சுற்றி வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அரசாங்கம் அனுமதி பெற்று தான் செஞ்சுருக்கேன். கலெக்டருக்கு மனு கொடுத்து அதை தேதியெல்லாம் அறிவித்து 1 மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் நான் அங்கீகாரமாக தான் பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் நீ கேஸு வழக்கு பதிவு செய்யாமல் பொய்யான கேஸை போட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் என்னுடைய யூடியூப் 8870544610 அந்த செல்ஃபோன் மூலமாக இமெயில் ஐடி ஓப்போ செல்ஃபோன் மூலமாக இயங்கிய இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ண வேண்டும். அதை உத்தரவிட வேண்டும் 6ATJ நீதிபதி ஐயா அவர்கள். அதுக்கு அப்புறம் தான் நான் கேஸு நடத்துவதற்கு நான் பேசுவதெல்லாம் அது உண்மையாண்டு அந்த யூடியூப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறது தெளிவாக என்னுடைய வீடை காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன் நான் 1 கோடி ரூபா கட்டுவான் அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு பிஹெச்டி படித்தவங்க, முனைவர் பட்டம் வாங்கினவங்க, அவங்க பட்டம் எல்லாமே இருக்குது. அவங்க கண்டுபிடிப்பு யாருமே பார்த்ததில்லை. ஆனால் ஜெயபாண்டியுடைய கண்டுபிடிப்பு 1வது மாணவனை நான் அந்த மாடலை உருவாக்க வைக்கிறேன். அதெல்லாம் வரிசையாக போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.